எங்களுக்கு திமுக வேணாம். மைக்கை பிடித்து பெண்மணி சொன்ன விஷயம். கும்பகோண தொகுதியில் அதிரடி மாற்றம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பற்றியும் புதிய வேட்பாளர் பற்றியும் கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் கும்பகோண தொகுதியில் பெண்மணி ஒருவர் சொன்ன ஒரு பதில் திமுக கூட்டத்தை கதிகலங்க செய்துள்ளது. சாக்கோட்டை அன்பழகன் இதுவரை எங்கள் பகுதியில் ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி தரவில்லை. ஸ்டாலினோ பிரதமர் கொடுக்கும் திட்டத்தையெல்லாம் வாங்கிக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு தகவலை பரப்பி வருகிறது. திமுக மீண்டும் இங்கே வெற்றி பெறக்கூடாது. என்டிஏ கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அசோக்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். படித்த இளைஞர்தான் வேண்டும். மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் என்றே கருத்து தெரிவித்தார். இதுதான் திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திராவிட மாடல் அரசு விடியல் பயணம் கொடுத்தாங்க. ஆனா பஸ் 4 ஒண்ணுனா இப்ப 2 ஒண்ணு தான் ஓடுது. பிரைவேட் வண்டிங்களுக்கு தான் இப்ப நிறைய வண்டி போயிட்டு இருக்க ஒழிஞ்சு கவர்மெண்ட் வண்டியில நாங்க ஏறதுக்கே வாய்ப்பு இல்ல. விடியல் பயணம் சொன்னாரு ஒழிஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் நாங்க, ஆனா எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தப்பி தவறி ஏறிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இல்லைன்னா வித்தியாசமான வார்த்தைகள் விடுறாரு. அதே மாதிரி இந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சரியான ரோடு வசதி கிடையாது. எல்லாம் குண்டு குழியுமா இருக்கும். மழை காலத்துல எங்களால இந்த பக்கமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம இங்க டாஸ்மார்க் சாயங்காலம் 5 மணி ஆனா டாஸ்மார்க் நமக்கு மதுக்கடைகள் இருக்கிறதுனால எங்களால பெண்கள் நடமாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுல 100 நாள் வேலை இப்போ மோடி அரசு தான் 100 நாள் வேலை கொடுக்குது. ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா 100 நாள் வேலையில அவர் மோடி சம்பளம் கொடுக்கல, நிதி அனுப்பலன்னு சொல்லிட்டு எங்களுடைய பணமெல்லாம் வாங்கிக்கிட்டு பல செலவு பண்ணிட்டு எங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறது இல்ல 100 நாள் மக்களுக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும்னா ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா 35 நாள் தான் வேலையே கொடுக்குறாங்க. 100 நாள் வேலைங்கிறதே கிடையாது. அதனால அவர் மோடியை அவருக்கு இது பண்ணணும். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் இப்ப எலெக்ஷன் சொல்றாரு. பாராளுமன்ற எலெக்ஷன் இப்ப கிடையாது. இன்னும் 3 வருஷத்துக்கு மோடி கிட்ட அவருடைய காலம் இருக்கா? ஆட்சி செய்யற காலம் மோடிக்கு இருக்கு பாராளுமன்றத்துல. இவர் திராவிட மாடல்ல அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் போட்டிங்கிறார். பாராளுமன்ற தேர்தல் கிடையாது. இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இவர் குழம்பி போய் மக்களை இவர் குழப்பிட்டு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன், அது செய்யறேன், இது செய்யறேன்னு சொல்லி பல வழியிலையும் மக்களை ஏமாத்திட்டு திரியிறாரு. ஆனா அவர் சொன்னாரு சிலிண்டருக்கு மானியம் எல்லாம் வாங்கி தரேன்னாரு. இப்ப சிலிண்டருக்கு மானியமும் கிடையாது. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, சிலிண்டர் வராது. மோடி அரசு இது மாதிரி பல திட்டங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. வாஜ்பாய் இருக்கும் போது நல்லா பண்ணாரு, இவர் சரியா செய்யலங்கிற மாதிரி மத்திய சர்க்கார பல விதத்திலையும் அவர் குறை சொல்லிட்டே இருக்கிறாரு ஒழிஞ்சு இவரு தமிழ்நாடு அரசை தெளிவாவோ சீர்படுத்தியோ இவர் எதுவுமே செய்யலங்கிறது தான் எங்களுடைய மன கஷ்டமும் கூட. இப்ப அம்மா சத்திரத்துல இப்ப அசோக்குமார் வந்திருக்கிறதுனால அவர் எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நாங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அவரை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அம்மா சத்திர பகுதியில் உள்ள எல்லா இதையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வோம் அப்படின்னு பழைய சட்டமன்ற தலைவர் என்ன பண்ணாரு, அன்பு 15 வருஷமா அவரு இந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்தாரு. ஆனா இந்த அம்மா சத்திரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சுகாதார ஆஸ்பத்திரியோ இல்ல கால்நடை ஆஸ்பத்திரியோ இல்ல ரோடுங்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதோ இல்ல அங்காடியில பொருள்கள் சரியா கொடுக்குறாங்களான்னு கேக்குறதோ எந்த இதையுமே அவர் இந்த 15 வருஷத்துல எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அது செய்ய அதுவும் யாராருக்கு செய்யறாருன்னா அவருடைய கட்சிக்காரவங்க யாராச்சும் போனாக்கா அவங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்யறாரு ஒழிஞ்சு மக்களுக்கான சலுகைகள் அவர் செய்யலங்கிறது எங்களுக்கு அவர் மேல இருக்கிற குறை நிறைய இருக்கு. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை தவிர்த்து அசோக்குமார் வரணும்னு நாங்க எதிர்பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வோம்னு நினைக்கிறோம்.